வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மே 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே 2026 இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஆண்டு கிரகமாகிய குரு 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி வருகிறது. மை மாதத்தில் எந்த பயிற்சியும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் கும்பராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகம் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசி அதிபதியாகிய சனியை பாதிக்கிற அளவுக்கு முதல் 2 வாரம் இருக்கிறார். 3rd and 4th வீக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போய் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகிறார். சனியும் செவ்வாயும் சேர்வது நல்லதில்லை. அது ஒரு ஏப்ரல் மாதம் கடைசியிலிருந்தே மே 2 வாரங்களும் சனியோட பாதிப்பு இருக்கு. ஸோ அதனால போக போக மே மாதம் போக போக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து வீடு, வண்டி, வாகனம், தாயார் அது போன்ற விஷயத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்குது. வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்வை மேம்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் கணிசமான டைம் மே மாதம் இருக்கிறதுனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமாக சில முடிவுகளை எடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கணக்கு வழக்கில் எல்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்பு, அக்கௌண்டன்சி, ஆடிட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராஜயோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறத ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். அந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மே 2nd and 3rd and 4th வீக் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மாறார். அதுவும் இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நன்றாக ராசிக்குள்ள ராகு 7ல் கேது இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ள அப்பப்போ வரும். பங்குதாரர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள முதல் இருந்த மாதிரி ஒரு அன்னோனியம் இல்லாமல் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரன் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகி வரனால மே மாதம் போக போக ஒரு நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 7ஆம் வீடுங்கிற மனைவி ஸ்தானாதிபதி, கணவர் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். ஸோ ஓரளவுக்கு கிரக நிலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ராசி அதிபதி ராகுவோட தாக்கத்தில் இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. திடீர்னு நம்ம சில முடிவுகள் எடுத்து மாட்டிக்கொள்வோம். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணணும். அது மாதிரி அமைப்புலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் திடீர்னு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்து மாட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து நல்ல ஒரு அமைப்புகளாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராசிதிபதி ராகுவோல இருக்கிறதுனால திடீர் கோவப்படுவது, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறதுலேருந்து நீங்கள் விலகி நான் சொன்ன அந்த மெடிடேஷன் பிராணாயாமெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா மனசு சாந்தமாக, திடீர் அந்த ஓவரா எக்ஸைட் ஆகிறது, ஓவரா கோவப்படுறது அல்லது ஓவரா பயப்படுறதுங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் பொறுமையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏப்ரல் மாதம் தான் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொஞ்சம் கொடுக்குது. மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறாப்புல, நல்லா புரிஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுற அமைப்புகள். அதே சமயத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ப்ரொவைடட் உங்கள் தசாபுக்திகள் அதை காட்டக்கூடிய அமைப்புகளில் போய் கொண்டிருந்ததுன்னா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் போயிட்டு இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் முறையில் நாம் போட்டு அதில் எது மாற உங்களுடைய லக்னம் இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலமா, திக்பலமா எப்படி இருக்குது, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரமா, அவிட்டமா, புரட்டாதியா, எது மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க,
என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாற நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய கர்மவினை என்ன, எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்கு தென்படுகிறது, எந்த நேரத்தில் எது நடக்கும், லாங் டேர்ம் எப்படி காட்டுது, பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ ப்ரெசண்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கணித்த அந்த பலன்களுக்கு அலைன் பண்ணுற மாதிரி சில அமைப்புகளை, வாழ்க்கை திட்டங்களை, வாழ்க்கை செயல்பாடுகளை நீங்கள் அமைத்து கொண்டேனால் தேவையற்ற பணவிரைவு, தேவையற்ற சமய விரைகள்லாம் அமைப்பு பண்ணி எந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்வது நல்லது, வேலை மாறுவது எப்போது, வேலை மாற்றம் தேவையா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், தொழில் அபிவிருத்தி எப்போ பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு என் பொண்ணுக்கு இருக்கு, எப்போ குழந்தை பேர் எதிர்பார்க்கலாம், இந்த புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் எப்போ வருது, எப்போ கலத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது, எப்போ பண நல்லாவே கடனை அடைத்து பணம் கடலை அடைக்கக்கூடிய அமைப்புகள் எப்போ தெரியுதுங்கிறதெல்லாம் எப்படி ஒரு கூகுள் மேப் ஒருத்தருக்கு போகிற ரூட்டை காமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணி வாழ்க்கையில அந்த ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லாக ஒரு முடிக்க வைக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி எது மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்கும், எது மாதிரி அமைப்புகள், டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அடிக்க வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த கிரகம் எது மாதிரி தொழிலை கொடுப்பார், எது மாதிரி படிப்பை கொடுப்பார், எது மாதிரி லைன்ல நம்ம போனோம்னா நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுமா அல்லது கன்சல்டிங் முறையில் பண்ணலாமா, வியாபாரமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா, அல்லது உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணுறதா, அல்லது வேலையா, வேலைங்கிற எது மாதிரி துறை, ஐடி துறை நல்லா வருதா, அதே சமயத்தில் வேற மாதிரி ஒரு டொமைன், மெடிக்கல், ரியல் எஸ்டேட், அது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட்ல எப்படி நடந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடந்ததா, இப்போ ப்ரெசண்ட் என்ன போயிட்டு இருக்கு, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எது மாதிரி விஷயமா காட்டுதுங்கிறத நல்ல விதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களையும் நம்ம செயல்பாடுகளையும் நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய காலங்களையும் அந்தந்த காலத்தில் அது செய்யணும்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது தேவையற்ற தோல்விகள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாம் போயிட்டு, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. நம்ம மிஞ்சி போனால் ஒரு 75-80 வயசு வாழும் பொழுது 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய தொழில் வேலையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 30 வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ட், 30 to 60. ஸோ அது மாதிரி ஏஜில் நம்ம என்ன மாதிரி தசா வருது, எந்த டைமில் நம்ம பயங்கரமான முயற்சிகள் செய்யலாம், எந்த டைமில் நம்ம இதே இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினையை குறிக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக போட்டு நம்ம பலனை பார்க்கும் பொழுது இந்த பொது பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மே 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் எப்படி இந்திய வேத ஜோதிடத்தில் அறிவியல் சார்ந்த முறையில் யூஸ் ஆகுது, எது மாதிரி விஷயத்தில் அது செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய கர்ம பலனை போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்களை நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு மே 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது ஆண்டு கிரகத்தை வைத்து மாத கிரகத்தின் வைத்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், புதன் கன்னிராசியோட அதிபதியாக இருந்து மாதம் முதல் 2 வாரம் 8ஆம் இடத்துலையே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், மே 15க்கு அப்புறம் அவருக்கு பிடித்தமான சுக்கிரனோட வீட்டுக்கு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார்.
ஸோ இதிலிருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே செகண்ட் ஆஃப் வருகிறது. ஏன்னா ராசி அதிபதியே சுக்கிரனோட வீட்டில் பாகிஸ்தானத்துக்கு போகிறது அருமை. அதே சமயத்தில் சூரியனும் பாருங்கள், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து பல பிரச்சனைகளும் எதையுமே வேகமாக செயல்படாமல் எல்லாமே மெதுவாக சென்று கொண்டு கிணத்துல போட்ட கல் மாற இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு மேலே டக்குன்னு எல்லா விஷயங்களும் வேகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாக 2026 மே 15க்கு அப்புறம் சூரியனோட பயிற்சியும் அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய், நம்ம ரிஸ்கான செவ்வாய் பாருங்கள், 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் மிகவும் முக்கியமான கிரகம். யாருக்கு? கன்னிராசிக்கு. ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி அட்டமாதிபதியாக வருகிறார். ஸோ அவர் 7ல் இருந்து அவரும் மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுது? சூரியனும் சுக்கிரனும் 8லேருந்து விலகி 9க்கு போகிறாங்க. ஆனால் இவருக்கு 8க்கு வரார். ஸோ அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து இன்னொரு சில விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. கொஞ்சம் சொத்து, 8ஆம் வீட்டு அதிபதி 8ல் ஆட்சியோடு இருக்கிறனால ஷேர் மார்க்கெட், சொத்து, உயில், மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, பார்ட்னர்ஸ் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எல்லா சஞ்சாரமும் நல்லா இருக்கும்போது குரு பாருங்கள் 10ஆம் இடத்துலேயும் நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 11ஆம் இடத்துக்கு குரு வருவது அருமையான விஷயம். ஏன்னா 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று லாபத்தை கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற மிக முக்கியமான சில ஃபவுண்டேஷனான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மே 15க்கு மேலே சில ஆரம்பகட்ட அமைப்புகளை தரக்கூடிய நிலைமையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ஜூனுக்கு மேலே சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களே அது மேவோட கடைசி 2 வாரத்திலே அது உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற சில செயல்களையும் அதுக்கு வேணுங்கிற சில அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் நபர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மூத்த குடிமகர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஜூன் மாதம் போகக்கூடிய அந்த குருவோட விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த அடிப்படையான சில விஷயங்கள் சுக்கிரன் 9ஆம் இடமும் புதன் 9ஆம் இடத்துக்கும் போய் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து முடிஞ்சு என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால கவனமாக அதை நீங்கள் கையாள வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா சனி 7லேயே இருக்கிறார். இப்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் 7ல் சேர்ந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே சில அதிருப்திகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து பழைய சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு உற்சாகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி வீடு புண்ணியாச்சனை பண்ணி போகக்கூடிய அமைப்பு, ஒரு புது வண்டி வாங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் நல்லா உத்வேகமாக எண்ணங்கள் அதுக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டி அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அமைந்து ஒரு அருமையான விஷயங்களாக மே மாதம் கடைசி வரை மிடிலிருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் மே அற்புதமான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பட்ட பாடெல்லாம் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் 2026 கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ராசி தான் கன்னிராசி, லக்னம் என்ன, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸ்தானபலம் இருக்கா, திக்பலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அஸ்தமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின பொதுவான கோச்சார பலனில் எப்படி இருக்கார், எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எது மாதிரி வளைவுகள் தென்படுகிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம லேட் ஆகிற மாதிரி இருக்கா, இம்மிடியேட் ஆகிற மாதிரி இருக்கா, எப்போ நம்ம
வேலையை மாறலாம். எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தாண்டி வருவோம். அதே மாதிரி கல்யாண விஷயங்கள், குழந்தை பேறு விஷயங்கள், தொழில் விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எது மாதிரி துறையில் போகலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு எப்போ போகிறோம், படிப்பு, மேற்படிப்பு, கல்யாணம், காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையான அந்த ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த முறையில் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது. அது மூலமாக நாம் மிகைப்படுத்தாமல் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நம்மளுடைய போன ஜென்ம பிறவி கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து வரக்கூடிய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, நம்ம எது மாதிரி சாய்ஸ் நமக்கு இருக்குது, எது எடுக்கிறது நல்லது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, டைமிங் மிஸ் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, எந்த டைம் நமக்கு நல்லா இருக்குது, இதையெல்லாம் நம்மளுடைய அற்புதமான தெய்வம்சம் பொருளிய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த கலையை துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூடநம்பிக்கைகளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எடுத்து அது நம்மளோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், டைம்லைன்ஸ், அதுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் தேவையற்ற பண விரைவு, பண செலவு, சமய செலவுகள், தேவையற்ற விரயங்கள், மன சஞ்சலங்கள், மனக்கசப்புகள், தோல்விகள், விரக்திகள், இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கர்மா என்னங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அலைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போடாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் மன விரக்திகள் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைக்குள்ள பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஜாதகமாக கோச்சார அமைப்பாகவும் தசாபுக்திகளாகவும் எப்படி உருவெடுக்கப் போகிறது, எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது, எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் வரப்போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்காக காத்திருக்குதுங்கிறது மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துலையே நீடித்திருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல அருமையாக நீடித்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும். எந்த ஒரு மாற்றமும் மே மாதம் நடக்கப் போகிறதில்லை, எந்த ஒரு பயிற்சியும் நடக்க போகிறதில்லை. ஆண்டு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்தில் தான் குரு பயிற்சி ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். மே மாதத்தில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை, பயிற்சிகள் கிடையாது. அதே சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓட அதிபதி சுக்கிரன், அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருப்பது மிகவும் அருமை. மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். மாதத்தின் 3வது வாரம் 4வது வாரம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மே மந்த் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு மாறுகிறார். ஸோ ராசி அதிபதியோட சஞ்சாரம் அருமையாக இருப்பது ஒரு அருமையான விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் சூரியன் புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் முதல் 2 வாரம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே வருவதும் அருமை. ஸோ அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் 11ஆம் இடத்துக்கு வருக 12ஆம் இடத்துக்கு வரார். இது எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, நல்லாவே வேலை, தொழில், பணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் குதூகலம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சுவாரஸ்யங்கள் இருக்கும். குரு வேறு 2ஆம் இடத்துலேருந்து நல்லாவே நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போன 6 மாதமாக இருந்ததோட மே மாதங்கள் சில விஷயங்கள், காதல் விஷயங்கள், குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, எதிர்பாலத்தின் மேலே கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி, கொஞ்சம் புரிதல் அதிகமாகிற மாதிரி, சில விஷயங்கள் நல்லது நடக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் கெயின் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ராசிக்குள்ளேயே ஆட்சி பலத்தோடு இருப்பது மிகவும் அருமை. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ராஜோகாதிபதியாகிய புதனும் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ செகண்ட் ஹாஃப்
பல விஷயங்கள் நம்மளால் காத்துட்டு இருக்கிற சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பொற்காலம்தான். ஏன்னா ராசி அதிபதி வந்து சனி பார்வை பெறாமல், ஆனால் என்ன இதில் 3ஆம் பார்வை சனி பார்வை பெறுகிறது, செவ்வாய் வேறு சனியோட சேர்ந்துருக்கு. இதில் அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சுமாராகவும், செகண்ட் ஆஃப் வந்து இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா சில ரிலேஷன்ஷிப் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பங்குதாரர்கள் விஷயங்கள், குடும்பம் அமைதி, அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தீரும். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் செகண்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல பேச்சப் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் விலகிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. சில வாகனத்தை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, கார்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மேனுவல் வண்டி வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்து ஆட்டோமேட்டிக் வாங்குறது, பழைய வீட்டில் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது, பழைய சோஃபா கொடுத்து மாற்றுறது, ஒரு புதுசாக மாடர்னான சில ஃபெசிலிட்டி வாங்குறது, கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சில லோன் எடுத்து வாங்கிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய, வசதிப்படுத்திக்கக்கூடிய, சொகுசை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு திருமணம் நடக்கிறது, காதல் விஷயத்தில் ஒரு நல்ல டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கைகூடுறது, அதே சமயத்தில் தொழிலில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்களாக இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், மாதத்தின் முதல் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு, மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிங்களை மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வந்து அப்புறம் விலகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் 2026 நல்ல ஒரு அமைப்பாக வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வருமானம் வர வேண்டிய பணம் வந்து 3rd 4th தான் வருது. இதுதான் வந்து ஒரு ரிஷபராசிக்கு பொதுவான பலன்கள் மே 2026 சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில். இது இன்னுமே துல்லியமாக நீங்கள் பார்க்கணும், என்ன மாதிரி தசாபுக்திகள் நடக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் போட்டு, நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசுகிற கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போயிட்டுருக்காங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்களை எடுக்கலாம். இன்னுமே அதை வந்து நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை வந்து நமக்கு பிராப்தமாக இருக்குது, எந்த நேரத்தில் நமக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு, எதை எப்போது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டேமானால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் செயல்பாடுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வடிவமைத்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், தேவையற்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், தேவையற்ற அதிருப்திகள், விரக்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து எது எப்போ நடக்குமோ அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இதில் செஞ்சு எதையுமே நாம் அதிகமாகப்படுத்தி தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை செய்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டான பாத்துக்கு வரும்பொழுது நமக்கு பணமும் போச்சு, டைமும் போச்சு. நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. நல்ல ஒரு ஆயுசு இருந்தால் ஒரு 75-80 வருஷம் வாழும் பொழுது அது நம்ம வேலை தொழிலுங்கிறது ஒரு 30-40 வருஷம்தான் நம்ம வந்து உருப்படியாக பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய தவறுகளும் பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய வளர்ச்சியை நாமளே தடுத்து நம்மளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக போய்விடும். அதற்காக நம்ம இந்திய வேத ஜோதிடமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் எப்போ நடக்கும், எது டிலே ஆகும், எது வந்து நடக்கும், வேலையா, தொழிலா, அல்லது வெளிநாடா, உள்நாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, எது நமக்கு செட் ஆகும், என்ன டொமைன் நமக்கு நல்லா இருக்குது,
எந்த கிரகம் வலுவாக இருக்குது, எப்போ வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பெறும், எது மாதிரி விஷயத்தில் எப்போ பண்ணலாம், நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி பிராப்தங்கள் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது துல்லியமாக எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்கிறார், உங்களுடைய கர்மவினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிடத்தை அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் பரிகாரம் அது மாதிரி விஷயம் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். மே 2026 பிறக்கும் பொழுது மீனராசிக்காரர் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியின் தாக்கத்தில் இருக்க போகிறாங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூன் மாதம் தான் பயிற்சி ஆகிறார். ஸோ மேலே எந்த மாற்றமும் இல்லை. 12ல் ராகு, 6ல் கேது. அதே சமயத்தில் ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் ராசிக்குள்ளேயே சனியோடு இருக்கிறங்கிறது நம்ம பார்க்கணும். அஸ்தம சனி தாக்கத்தில் அந்த செவ்வாய் வேற சேர்ந்து பயங்கர ஒரு தாக்கம். ஏப்ரல் மாதம் முழுக்க மே 2 வாரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மே 2nd வீக்லேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு விடுவு காலம் வருகிறது. செவ்வாய் சனியோட விலகுது. ஸோ அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சூரியனுங்கிற விஷயம் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 2ல் உச்சம் பெற்று அதுக்கப்புறம் 3க்கு போகிறது நல்ல விஷயம். ஸோ என்ன காமிக்குதுன்னா, மே மாதம் 2வது வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது. அதே மாதிரி சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம். புதனும் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் மனம் சஞ்சலமாகவும் மனம் டல்லாகவும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அமைப்பாகவும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவாகவும் அது மாதிரி அமைப்பு தான் போகும். அலைச்சல்கள் ரொம்ப நிறையா இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களாகவும் இருப்போம். அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் போய் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2-3 வாரம் கழித்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு விடிவு காலத்தை கொடுக்குது. ஜென்மசனியோ விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்புகளை காட்டுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்மசனி ஆகிய சனியவே பார்க்கறதுனால ஒன்றுமே அதோட தாக்கங்கள் குறையும். ஸோ அதுக்கு வேணுங்கிற சில அடிப்படையான ஃபவுண்டேஷனான சில நல்ல விஷயங்கள் உங்கள் தொழிலையாக இருக்கட்டும், உங்கள் வேலையிலையாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மே 2வது வாரத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வரக்கூடிய நல்ல அமைப்பை வாழ்க்கை சம்பவங்களாக அடிப்படைகளாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் சனியோட விலகிறதும், சுக்கிரனோட வீட்டில் புதன் வருவதும், சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் இது மாதிரி நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்காரர்கள் இருக்குது. ஸோ இதுவரை வந்து மன உளைச்சலும் அலைச்சல்களும் மன விரக்திகளும் தேவையற்ற மனசோர்வுகளும் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன மாதிரி தசாபுக்திகள் போகுது வச்சு பார்க்கலாம். இதே வந்து மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கிறனால கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, படிப்பில் கெட்டிக்காரத்தனம் உண்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி புதன் இருக்குது, உங்களுடைய தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் புக்திநாதன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம் என்ன, திக்பலம் என்ன, திருப்பலம் என்ன, யார் யாரை பார்க்குறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறது, எந்த ஆதிபத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் தீர நம்ம ஆராய்ந்து அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு டிகிரி அடிப்படையில் இருந்து ஒரு டிகிரிலையும் ஒரு கிரகம் இருக்க நீங்கள் பிறக்கும் பொழுது எது மாதிரியான ஒரு கர்ம வினை உங்களுக்கு கொடுக்குது, எந்த தாக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவை எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா இது ஒரு ஃபார்ச்சூன் டெல்லிங்காக இந்நேரத்தில் இது நடக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சாஸ்திரம் இல்லாமல்
நம்மளுடைய பிறவி பயன் என்ன, நம்மளுடைய கர்ம பலன் என்ன, எது மாதிரி விஷயத்துக்காக நம்ம பிறந்தோம், நம்மளுடைய காலகட்டங்கள் எது மாதிரி காமிக்குது, எந்த திசையில் எது நடக்கும், எப்போ நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகும், எப்போ எது வரைக்கும் நம்ம வந்து சேஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த நேரத்தில் அதிகமான உழைப்புகள் தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் இடம் மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, கல்யாண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், வெளிநாடு விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்தில் என்ன காட்டுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் போச்சா, நம்ம ஜாதகம் சிங்க் ஆகுதா நம்ம லைஃபோட, ப்ரெசன்ட் எப்படி, ஃப்யூச்சர் எப்படி, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எந்த மாதிரி சாய்ஸ் நமக்கு வேண்டாம், எந்த கிரகம் யோகமாக இருக்குது, எந்த கிரகம் அபயோகமாக இருக்குது, 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு திசையெல்லாம் நடக்குதா, விரக்திகளையும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, உடல் உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, உறவுகள் எப்படி, நமக்கு திருமணம் எப்படி, கலப்பு திருமணமா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, எப்படி நமக்கு பிராப்தங்கள் காட்டுது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஹெல்த் விஷயங்கள் எப்படி இருக்குது, அவங்க ரிட்டையர்மெண்ட் எப்போ வருது மாதிரி இருக்குது, எப்போ வந்து அவங்க வேலையிலேருந்து கொஞ்சம் ஓய்வு பெறுவாங்க, தொழிலில் எப்போ செட்டில் ஆவாங்க, அது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான வாழ்க்கை குறிப்புகள், வாழ்க்கைக்கு வேணுங்கிற அந்தந்த அடிப்படையான அந்தந்த ஏஜில் வரக்கூடிய கேள்விகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசை நடக்குது, புக்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, சூக்ஷமம் நடக்குதுங்கிற வாரக்கணக்கில் நாம் வந்து பலன்களை எடுத்து எது மாதிரி லக்னத்துக்கு எது மாதிரி விஷயத்தை கொடுக்குங்க. லக்னாதிபதி வைத்து தான் எல்லாம் சொல்ல முடியும். லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கா, லக்னம் எதை குறிக்குது, நீங்கள் எதை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள், ஃபினான்ஷியல் க்ளோரி தேடுறீங்களா, மன அமைதியை தேடுறீங்களா, உறவுகளை வந்து ஒரு ஹார்மோனியஸ்னஸ் அன்னோனியத்தை தேடுறீங்களா, குழந்தைகள் நல்லா வரணும்னு தேடுறீங்களா, அல்லது சிற்றின்பத்துக்கு தேடுறீங்களா, பேரின்பத்துக்கு தேடுறீங்களா, ஆன்மீக தேடுதல் உண்டா, எது மாதிரி விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறதுங்கிறதா நம்மளுடைய ஜாதகத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய விஷயமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையாக பார்த்து அது மூலமாக எது மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நாம் வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த கிரகத்தின் வேலை தொழில் படிப்பைக்கு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையை எளிதில் அமைச்சு கொள்ளலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதை நாம் துல்லியமாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஜாதகத்து மூலமாக பார்த்து அதையே இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாத பயிற்சி நம்ம எப்படி பொது பலனாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்ன, நம்மளுடைய கோல்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எப்படி செய்யலாம், எப்படி ஒருத்தருக்கு கூகுள் மேப் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்வதற்கு, தெரியாத இடத்த போய் சேர்வதற்கு அது உதவிகரமாக இருக்குது ஒழிய அது நாம தான் போய் டிராவல் பண்ணணும். கூகுள் மேப் உங்களை தூக்கிட்டு போய் விடாது. அதே போல இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன், என்ன மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி, என்ன மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம், எப்போ நேரத்தில் எதை செய்தால் நமக்கு எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்கள் அடைய முடியும், நம்மளுடைய தேவையற்ற விஷயங்களை நம்ம தவிர்த்தாவே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயத்த நல்லா செய்யலாம். நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்டடாக போயிடுறோம். படிக்கிற விஷயத்துல இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், பண்ணிய 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு உகந்ததில்லை, நமக்கு அது சரி வரல அப்படின்னு நினைக்கிறோம். அது முதலே நமக்கு தெரிஞ்சு வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்துல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளோட கர்ம வினைகளை கிரகத்தின் சஞ்சாரங்கள் மூலமாகவும் கோச்சார பலன்கள் மூலமாகவும் டிரான்ஸ்மிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற முறையிலையும் பார்த்து அது உங்களுடைய துல்லியமான தசாபுக்தியில் வச்சு சிங்க் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு
பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தை யூஸ் பண்ணி நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி சார்ந்த அந்த கர்ம வினையை கழிக்கக்கூடிய அந்த அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 2020 எப்படி இருக்க போகுதுங்கிற பொது பலன் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதியாகிய துலாம் ராசியோட அதிபதியாகிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா ராசியவே வந்து மே முதல் 2 வாரம் பார்த்து 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுகிறார் மே 15க்கு அப்புறம். அது ஒரு நல்ல விஷயந்தான். வரவேண்டிய வரவுகள், ஷேர் மார்க்கெட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவர், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய சில லாபங்கள் அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள், பிரச்சனை இல்லாத அமைப்புகளாக இருக்குது. இதுவரை செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சனியோடு சேர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி வரக்கூடிய, உடல் ரீதியான சில தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த புதன் இப்போது 8ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரனோட சேருவது அருமை. ஸோ எகெயின் சில வெளிநாடு பிரயாணங்கள், தொழிலில் வரக்கூடிய லாபங்கள், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய லாபங்கள், ஷேர் மார்க்கெட்டில் உள்ள லாபங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கல்யாண விஷயங்கள், வண்டி வாகனம், சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ சூரியனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை 7ஆம் இடத்துல இருந்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல மாறுறாரு. ஸோ அதுவும் ஒரு அருமையான அமைப்பு. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா இடமாற்றங்கள் உண்டு, சுப முதலீடுகள் உண்டு, வரவுகள் உண்டு, சில நிதி நிலைமைகள், பணம் போக்குவரத்து, வரவேண்டிய பணம் நமக்கு வரக்கூடிய அமைப்பு அதெல்லாமே கொஞ்சம் நன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம். மீடியா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். குரு 9ஆம் இடத்துலேயே பாகிஸ்தானத்தில் இருக்கிறார், சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 5ல் இருக்கார், கேது 11ஆம் இருக்கிறார். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு மாதிரி அமைப்பு இருக்குன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் ஓரளவுக்கு இதுவரை சில விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மெல்ல நாம் நினச்சது ஒன்று வேறு மாதிரி நடந்துருச்சு, ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் உண்டு. தங்கம், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குகிற இல்லத்தரசிகள்லாம் தங்கம் கொஞ்சம் வாங்குறது, நகை கொஞ்சம் பண்ணிக்கிறது, ஷேர் மார்க்கெட் மூலமாக கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, கொஞ்சம் ஒரு சொத்தை கொடுத்து நல்ல லாபம் பெறுவது, மாமனார் மூலமாக சில சொத்துக்கள் வருகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் போகும்பொழுது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறனாலையும், ராஜயோகாதிபதியும் 8ஆம் இடத்துக்கு போகிறனாலையும் மறைமுகமான சில விஷயங்கள் தான் வருமே ஒழிய நேர்த்தியாக நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது தொழில் மூலமாகவோ அதுலாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் இன்கம் வந்து கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். கமிஷன்ஸ், புரோக்கரேஜ், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா வரும். ஓரளவுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருந்த கடன் தொல்லைகள் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் முடிவு எடுத்து சிலதெல்லாம் முடிகிற மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் கொஞ்சம் செவ்வாய் சனியோடு சேர்ந்து ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகுது. ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இதுவரை ஒரு மாதிரியான அமைப்பாக ஏப்ரல் மாதம் முழுவதும் இருந்தவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ், சில வாய்ப்புகள், சில வேலை வாய்ப்புகள், சில மாற்றங்கள், சில ஹோப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் 2 கையால் பிடிச்சி அதில் மூலமாக வாழ்க்கையில் கொஞ்சம் அடுத்த லெவல் போகக்கூடிய, ஏன்னா குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே முடிஞ்சு ஜூன் மாதம் 6 வருது. அது 10ஆம் இடத்துக்கு குரு வரார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் கையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் காசு வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சில்லறை வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மே மாதம் 2026 குறிப்பாக செகண்ட் ஆஃப் துலாம் ராசிக்காரருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது அதில் வந்து எது மாதிரி அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் இருக்கா,
ஸ்தானபலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதனும் புக்திநாதனும் எது மாற அமைப்பில் இருக்கிறாங்க, இது மாற விஷயத்தையெல்லாம் சேர்த்து வைத்து தான் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் அடுத்த 2 வருடம்லாம் எது மாற ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம வாழ்க்கை திசை திரும்புகிறது, எது மாதிரி சாய்ஸஸ் எடுக்கலாம், எது மாதிரி டைமில் சில முடிவுகள் எடுக்கலாம், எந்த நேரம் எப்படி நம்ம காட்டுது, டிரான்சிஷன் பீரியட் எப்படி இருக்குது, நமக்கு வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா, வேலை, கார்ப்பரேட் ப்ரைவேட் செக்டாரா, தொழிலா, எது மாதிரி படிப்பு படிக்கலாம் நம்மளுடைய குழந்தைகள், எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, எப்போ சுப விஷயங்கள் நடக்குது, திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி டைமில் அமைப்பு வருது, நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ எப்படி வருது, எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டு போகலாம், ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா, அதே மாதிரி எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம், எப்போ வந்து நம்ம வீடு வண்டி வாகனம் வாங்குவோம், வாழ்க்கையில் தேவையான ஒரு அத்தியாவசிய விஷயங்களுக்கும் இந்திய வேத ஜோதிடத்திலான அடிப்படையான அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன்கள் எடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பிரித்து பார்த்து நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி விஷயங்களில் எப்படி பண்ணால் எப்போ பண்ணால் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முறையில் நம்மளோட வாழ்க்கையை அமைத்து கொண்டே ஆனால் நம்ம கண்டிப்பாக தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் வெற்றி பெற முடியும். அது மூலமாக நல்ல பலாபலன்களை நம்மளால் ஃபேஸ் பண்ணி தேவையற்ற மன கசப்புகள், விரக்திகள், தோல்விகளை தவிர்த்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் பொறுமையாக செய்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் நம்மளுடைய கர்மாவின் பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, யோகமான பிளானட்ஸ் என்னவாக இருக்குது, எந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்து கொண்டு இருக்கணும், எப்போ நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அந்த ஒளி தத்துவம், எது மாதிரி ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், இதெல்லாம் நம்மளோட ஜாதகத்தில் எந்த நேரத்தில் வந்து செயல்படுகிறது, எப்போ வரைக்கும் காத்திருந்து நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறதை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது மிதுன ராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசிதிபதி புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எது மாதிரி அமைப்பில் வருது, அதை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எது மாதிரி இருக்குது, எது மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி அமைப்புகள் காத்திருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் முறையில் 2026 மே மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராஜோகாதிபதி சனி இருக்கும் பொழுது கடந்த ஒரு வருஷமாக பல புரட்சிகளையும் பல முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, ஆனால் அதில் போராடி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதில் யோகங்களும் இருக்குது, சில குறைபாடுகளும் உண்டு. ஆனாலும் யோகங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்து ஒரு மாதிரியான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் ராகு குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்போ உங்களுடைய மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன் எப்படி இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் ஸ்டார்ட்டில் 3rd and 4th வீக், செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே என்ன ஆகிறாருன்னா புதனே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டில் வரார். ஸோ அருமையான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா மெல்ல சனி விட்டு விலகிட்டார், செவ்வாய்ங்கிற கிரகத்தை விட்டு விலகிறார்.
ஸோ சனி செவ்வாயோட விலகி புதன் வந்து மெல்ல சுக்கிரனோட சேருவது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 3-4 வருஷம் 3 மாதமாக ஜனவரி மாதம் 2026 சில வாய்ப்புகளை நழுவ விட்ட மிதுன ராசிக்காரர்கள் இந்த டைமில் வந்து நல்லாவே கையில் 2 கையிலையும் பிடிச்சிக்கக்கூடிய அமைப்புகள், திருமண விஷயங்கள், இல்லற விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இல்லை, அது மாதிரி விஷயத்தில் அந்யோன்யங்கள் பெறுகிற மாதிரியும் நல்ல சுகபோகங்கள் வளரக்கூடிய அமைப்பு, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற சில வீடு விஷயமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளில் அதுக்கு வேணுங்கிற பண வரவுகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம், குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் மே வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அது லாபஸ்தானத்தில் இருக்கிறார், லக்னாதி ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். சுக்கிரன் பாருங்கள் 12ஆம் வீட்டிலே இருந்து மாதத்தின் செகண்ட் ஆஃபில் ராசிக்குள்ளேயே வரார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யோகமான ஒரு அமைப்பு. இது மூலமாக இன்னுமே சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இதுவரை நம்ம செய்யக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, நல்ல டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்மளால் காத்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டேன், சில விஷயங்கள் எனக்கு கைவிட்டு போனதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அது வருகிறது. அதே சமயத்தில் மாதத்தின் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற சத்ருபா அதிபதி பார்த்திங்கன்னா சனியோடு சேரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தொழிலில் வந்து சில சங்கடங்கள், சில எதிர்ப்புகள் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முதல் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அதோட லாபத்தையும் அதோட நல்ல பலனையும் அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சுக்கிரனுங்கிற ராஜயோகாதிபதி ராசிக்குள்ளே வருவதனாலையும், ராசி அதிபதியே 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், ராஜயோகாதிபதி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறனாலையும் நல்ல அமைப்புகளை கொடுக்குது. ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி ஆகுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா குடுக்கல் வாங்கல் அதிகமாகவும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி போகும். ஆனால் மே மாதம் வந்து அதுக்கு வேணுங்கிற நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மே 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்துக்கொண்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமா, மிருகசீரிட நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய தசைகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நல்லா துல்லியமாக ஆராய்ந்து அதில் வரக்கூடிய துல்லியமான பலன்களையும் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பொதுவான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் சேர்த்து வைத்து நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எது மாதிரி ஒரு அமைப்பாக காட்டுகிறது, எந்த நேரத்தில் எது செய்யணும், எப்போ வந்து நல்ல நேரம் வருது, எப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, அந்த இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு எப்போ வருது, குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை பேரு கிடைக்கிற அமைப்புகள் மனைவி ஜாதகம் மூலமாகவும் கணவர் ஜாதகம் மூலமாகவும் காட்டுகிறது, எது மாதிரி வேலைக்கு போகலாம், எப்போ வந்து நமக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, வெளிநாடா உள்நாடா, இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் முடிவுகள் எடுப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடத்தான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எந்த மிகைப்படுத்தல்களும் போகாமல், மூட நம்பிக்கைகளையும் போகாமல், ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன கர்மாவை கரைத்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன மாதிரி பிராப்தங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், எந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்குது, பிராப்தங்கள் இருக்குது, எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில், எந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு சமய விரயங்கள், பண விரயங்களை தவிர்த்து
என்ன விஷயங்கள் நமக்கு காத்திருக்குதோ அது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டு அதுக்கு நம்ம பாஸ்ட் லைஃப் வந்து கரெக்டாக நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மேட்ச் ஆகுதா, நம்ம பாஸ்ட் லைஃப் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெசன்ட் டைம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற முறையில் நாம் வந்து நல்ல அமைப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொண்டு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுது மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஒரு அமைப்பு எது மாதிரி விஷயங்கள் காட்டுதோ அதை வந்து இன்னுமே நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி டைமில் நம்ம எடுக்கலாம், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய யோகமான கிரகம் என்னவா வருது, எதை நோக்கி போகலாம், எதில் நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது, எதில் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், அது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு ஏதுவாக இருந்தாலும் சரி, மாதம் பயிற்சி பெறக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகமாக இருந்தாலும் எது மாதிரி தாக்கத்தை மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகளில் போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி விஷயம் காத்திருக்குது, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு தென்படுகிறதுங்கிறது துல்லியமாக நம்ம டீட்டெயிலாக நம்ம விருச்சிக ராசி 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 5ஆம் இடத்துல சனியோடு இருந்து ஏப்ரல் மாதம் முழுக்க பிரச்சனைகளும் சில மன சஞ்சலத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். எப்போ ஏன்னா ராசி அதிபதி எப்போவுமே பார்த்திங்கன்னா சனியோட சேரக்கூடாது. ராசி அதிபதியாகிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சனியோட சேர்ந்து மன விரக்திகளும் மன சஞ்சலங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அமைப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருந்தது. மே மாதம் வரும்பொழுது அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மே 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் சனி இருந்து விலகி வலு பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இங்கே மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் பொழுது ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகுது. அதனால் தினம் வரும் மைண்டு ஸ்ட்ராங்காகவும் சில கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து தெளிவு பெறக்கூடிய அமைப்பு மே மாதம் செகண்ட் வீக் அப்புறம் 3rd and 4th வீக்கில் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் புதன் 6ல் மறைந்து சில பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனைகள் பணம் போக்குவரத்தில் சரியில்லாத அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் வந்து ராசியை பார்ப்பது அருமை. ஸோ மாணவர்கள் படிக்கிறவங்க கணக்கு வழக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில் வரும்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில அடிப்படையான சில மாற்றங்களை வாழ்க்கை அமைப்புகளை மாற்றங்களும் சில துவக்கங்களையும் பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் இருக்குது. அந்த நேரத்தை நல்லா நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள். ஸோ மற்றபடி பாருங்கள், சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. குருவும் பாருங்கள் ஜூன் மாதம் மாறுறாரு. அதுக்கு வேணுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே 2026 ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சிங்காக கடந்த ஒரு 6 மாதமாகவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு இழுபறியாக அமைந்து கொண்டிருந்த சில தொழில் முயற்சிகள், படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே ஒரு மாதிரியான இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்து மன மகிழ்ச்சி
அடையக்கூடிய ஒரு தருணமாக குரு, சுக்கிரன், புதன், இப்போ ராசி அதிபதியாகிய செவ்வாய் எல்லாமே ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குறார்கள். அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே மனம் சஞ்சலமிலிருந்து வெளியில் வந்து ஓரளவுக்கு உற்சாகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த மே மாதம் ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா வயதினர், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் அவங்கவுங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த அமைப்புகளில் வேலை, தொழில், ஹெல்த், முயற்சிகள், பண விஷயங்கள், வாழ்வாதாரங்கள் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 2026 மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் சில விஷயங்கள் நடந்ததுரா சாமிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில புதிய தொடர்புகள் வரும், சில கான்டாக்ட்ஸ் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. காதல் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல காதல் கைகூட கூடுற அமைப்பு, பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் பங்குதாரர்கள் தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, அதே சமயத்தில் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அதில் மூலமாக நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விசாகமா, இப்போ உங்களுடைய தசாபுக்திகள் என்ன போயிட்டுருக்கு, அந்த தசையெல்லாம் அந்த லக்னத்துக்கு யோகமாக இருக்கா, தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போது ஸ்தானபலமோடு இருக்கா, உங்கள் ஜாதத்தில் திக்பலமோடு இருக்கா, எந்த அமைப்பில் இருக்கார், கோச்சாரத்தில் அவர்லாம் எப்படி இருக்கார், அதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைக்கும் பொழுது அருமையான கர்க்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் நமக்கு வேணுங்கிற லைஃப் கிளாரிட்டி. அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 months 6 months எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 1 year எப்படி இருக்குது, எது மாதிரி லைஃப் கோல்ஸ் நமக்கு அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்குது, டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லது, எப்படி நடக்கிற மாதிரி இருக்குது, திருமண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன், கடன் அடைதல், ஃபினான்ஷியல் க்ளோரி, இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எல்லா வயதினருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடுதல் வந்து எந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நேரங்கிற ஒரு டைமென்ஷனில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை குடிக்கக்கூடியவர் தான் தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷமம். தசைகளுங்கிறது பார்த்திங்கன்னா வருட கணக்கில் போகிறது, புக்திங்கிறது பார்த்திங்கன்னா 8 மாதம், 9 மாதம், 10 மாதம், 1 வருஷம், 1.25 வருஷம், 2 வருஷம். அந்தரம் பார்த்திங்கன்னா 4 மாதம், 3 மாதம், 2 மாதம். சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். இது எல்லாம் எப்படி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறத வைத்து அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற முடிவுகளை நாம் அவாய்ட் பண்ணி தவிர்த்து, தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, நாம் வாழ்கிறது நம்ம 70-80 வருஷம் தீர்க்காயுசு இருக்கும் பட்சத்தில். அதுலேயுமே பார்த்திங்கன்னா வேலை தொழிலுங்கிறப்போ ஒரு 30-40 வருஷம் தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ண போகிறோம். அதில் தேவையற்ற தவறுகள், தவறான திசையில் போகக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் பொழுது நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, என்ன கிரகங்கள் நமக்கு யோகமாக இருக்குது, எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு சீக்கிரமாக நடக்கும், குறைந்த எஃபோர்ட்டில் நல்ல லாபங்கள் வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல், ரெஸ்ட்லெஸ் ஆகாமல், பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை செய்து சாதித்து வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து கரெக்டான சாய்ஸஸ் எடுத்து தவறான சாய்ஸில் போய் வாழ்க்கையை முடக்கி கொள்ளாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான தெய்வாம்சம் பொருந்திய இந்த சாஸ்திரத்தை அருளியிருக்காங்க நம்ம ஞானிகள். அதை வந்து தவறான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எது மாதிரி கர்மாவை கொடுக்குது, எந்த நேரத்தில் எது செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்ததுங்கிறதையும் வைத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் எப்படி இருக்கிறது பார்த்து அப்புறம் அதை வச்சு ஃப்யூச்சர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் எடுக்கிற முடிவுகளை சரியான முடிவாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்.
இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, ராசி அதிபதி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, மற்ற கிரகங்கள்லாம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது, மாத கிரகங்கள் எல்லாம் ஒரு இடத்திலும் சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மே மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏப்ரலில் வரைக்கும் உச்சம் பெற்றிருந்து மே 15ஆம் தேதி, அதாவது மே மாதம் பிறந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அவர் ரிஷபத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப நம்ம நல்ல விஷயம், ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகுது, அருமையான விஷயம். ஸோ மே 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு, அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் குரு, சனி, ராகு, கேது எந்த ஒரு பயிற்சியும் மே மாதம் பெறவில்லை. குரு தான் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரம் 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து வருகிறார். ஸோ குரு 11ல், சனி அஸ்தமத்தில், ராகு 7ல், ராசிக்குள்ள கேது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவித தாக்கத்தை, ஒரு மாதிரி மன அழுத்தத்தை, சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடித்த மாதிரி நடக்காமல் இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துலேருந்து சில லாபத்தையும் சில கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு சாமிங்கிற மாதிரி போகிற அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் வந்து மே 15க்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகுது, மிகவும் நல்ல விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்கள் மே 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல போய் குருவோட சேர்றாரு, அதுவும் அருமையான விஷயம். அதே சமயத்தில் புதன் 9ஆம் இடத்துலேருந்து மே 15க்கு மரம் செகண்ட் ஆஃப் மே மாதம் 10ஆம் இடத்துக்கு போகுது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகுது, அருமை. செவ்வாயும் பாருங்கள் 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து பல பிரச்சனைகள் ஏப்ரல் மாதம் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயில் வந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ அதுவும் எப்போ நடக்குதுன்னா மே 15 செகண்ட் ஆஃபில் தான். ஸோ செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது நல்லதில்லை. இப்போ சனி செவ்வாய் வந்து சேர்ந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த போர்லாம் ஒன்றுமே பிரச்சனைகள் உலகியல் ஜோதிடத்தில் கொடுத்துட்டு இருந்தது. அது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறனால நம்பவே முதல் 2 வாரம் மே மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ட்ராவலிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் டக்குன்னு ஏதோ வலிக்குட்டு விழுந்துருது, பாத்ரூம் போகிறப்போ பார்த்துருக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஏதோ சின்ன காயம் படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேருவது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ரத்த காயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, அது 10ஆவதுக்கு அஸ்தம சனியாகவே போயிட்டுருக்கிறனால சிம்மராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் எப்படி ஒரு மாதிரி ரிஸ்க்காக இருந்ததோ அதே மாதிரி மே முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றபடி மே 15க்கு மேலே கடைசி செகண்ட் ஆஃப், கடைசி 3வது 4வது வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், நம்ம என்ன மாதிரி விஷயத்தில் இருக்கிறோமோ அதில் சில ரெகக்னிஷன், அதில் சில அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஆஃப் மேவா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தம சனி மிடில் நடுவில் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. அது ஜூன் மாதமும் தொடரும். சரி, இந்த மாதிரி மாற்றத்தை வந்து யார் யாருக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குன்னா, மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு மாதிரி டல்லாக இருந்து பெருசாக ஃபோக்கஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஃபோக்கஸு. அதே மாதிரி முதியோர்களுக்கு உடல் உபாதை, ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகுறதுல பிரச்சனை, மெடிசன் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேக் பெயின், முட்டு வலி, பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு கோளாறு, யுட்ரஸ் ப்ராப்ளம், இது மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய, கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக மே 15க்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் மே மாதம் கொடுக்குதுங்க. இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு பலனாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். பட் மெயினாக துல்லியமான உங்களுடைய பலன்கள், வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது மகமா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா,
எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் முக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பில் எப்படி போயிட்டுருக்கிறார், நம்மளுடைய தசாபுக்தியையும் இப்போ சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரத்தையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான வாழ்க்கை பலன்கள், எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கொண்டிருக்கிறது, வேலையா தொழிலா, எப்போ இடம் மாறலாம், எப்போ வேலையை மாற்றலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ வந்து கடன் போட்டு நம்ம வந்து அபிவிருத்தி பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா வருமா, வெளிநாடு தொடர்பா அல்லது உள்நாடா, எது மாதிரி டொமைன், எது மாதிரி கிரகம் நமக்கு ஜாதகத்தில் யோகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், அரசு உத்தியோகமா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, படிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் மாணவர்கள் வந்து எது மாதிரி படிப்பு படித்தா அவங்களுக்கு நல்லா வரும், அவங்க வெளிநாடு யோகம் இருக்கா, அல்லது வந்து நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது, எப்போ அவங்க வீட்டை வசதிப்படுத்திப்பாங்க, எப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, எப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், குழந்தை பேர் எப்போ நடக்கும், எப்போ இது எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும், எப்போ உடல் உபாதைகள்லேருந்து நம்ம மீண்டு வருவோம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி, ஸ்தானபலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, இந்த அமைப்பெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அது போன்ற கிரகங்கள் பெயர்ச்சி எது மாதிரி ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து அப்போ என்ன மாதிரி தசா புக்தி அந்தரம் நடந்து கொண்டு இருக்கிறது, தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மம் லெவலில் ஆண்டு கணக்காக, மாத கணக்காக, குவார்டர் கணக்காக 3 மாதமாக எப்படி நமக்கு இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, என்ன சாய்ஸ் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்மாவின் வழியில் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முயற்சிகளும் வாழ்க்கை சம்பவங்களையும் நம்ம அமைச்சு கொண்டு வேணால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து தேவையில்லாத பொருள் விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலான பிராப்தங்களையும் கர்மாவின் அடிப்படையிலான தோஷங்களையும் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டேயானால் தேவையற்ற நம்மளுடைய மன சஞ்சனங்கள், தேவையற்ற முயற்சிகள், நீங்களே வந்து உங்களுடைய பிராப்தங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த போனாவே உங்களுக்கு தெரியும் எது மாதிரி விஷயங்கள் வேகமாக நடக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம இழுபறியாக இருக்குது, எது வந்து கர்மாவை நம்மளுடைய நேர் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது, எது எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே நம்ம சொன்ன பலன்கள் செஞ்சு வாழ்க்கையில் செய்கிறப்பவே அதோட ரிசல்ட் தெரிஞ்சு அது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்லபடியாக நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.